வணக்கம் மக்களே. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு மனசு ரொம்ப வருத்தப்படுற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்தது 2 நாளாக. ஒரு 17 வயது பொண்ணை, 12ஆம் கிளாஸ் படிக்குது அந்த பொண்ணு. பள்ளியிலேயே 2ஆம் மார்க் வாங்கி கோல்டு மோதிரம்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா படிக்கிற பொண்ணு, சரியா, ஒரு பாவப்பட்ட குடும்பம், விவசாயம். அப்போது ஈவினிங் ஒரு 7 மணி அளவு 8 மணி அளவில் 7 to 8 அளவில் பாத்ரூம் போயிருக்காங்க. வெளியில் போன இடத்துல 8 மணிக்கு போனாங்க. ஆளை காணலைன்னு சொல்லி ஊரில் எல்லாரும் தேடுறாங்க. வீட்டில் போய் தேடுறாங்க, எல்லாரும் தேடுறாங்க. அப்புறம் அங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு டைம் ஆகும்போது எல்லோரும் பதட்டப்படுறாங்க. எல்லோரும் பதட்டப்பட்டு ஐயோ பொண்ணை காணலை, என்ன பாச்சு, எங்கே போனா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோட பொண்ணை காணல, இத்தனை மணிக்கு வெளியில் போனாங்க அப்படின்னு சொல்லி கேஸை கொடுக்குறாங்க. அப்போ அங்கே உள்ள மேல் அதிகாரி என்ன பண்ணுறாருன்னா, இல்லை ஒரு இதை எதுவுமே பண்ணாமல், நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் அப்படி இருந்திருக்காரு, அலட்சியமாக இருந்திருக்காரு. இருந்துட்டு இந்த வயசாச்சு இல்லை, ஏதாவது ஓடி போயிருக்கும், அப்படி தவறான வார்த்தைகளை சொல்கிற மாதிரி வீட்டார் சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இப்போ எல்லோரும் இந்த வயசில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இந்த மாதிரி தவறான வார்த்தையை விட்டுருக்காங்க. உங்கள் பொண்ணு ஓடி போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை எடுக்கலை. சரியா, கேஸை எடுக்கலை. அப்போ திரும்பவும் எல்லாரும் திரும்ப தேடுறாங்க. அப்புறமே வேறு ஒரு இதில் போய் கேஸை கொடுக்குற, மகளிரில் போய் கேஸை கொடுக்க சொல்கிறாங்க. அப்படி அங்கே இங்கேயும் அலைக்கழிக்கிறாங்க. சரியா, இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா, அப்புறம் தேடி சரி இவங்க கேஸை கொடுத்த டைமாவது தேடி ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கலாம். பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. லாஸ்ட்டில் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. பொண்ணை மேலே எல்லாம் நகத்தை வச்சு வாந்தி, அப்புறம் கழுத்தை சாலில் வச்சு இறுக்கி அந்த மாதிரி எல்லாம் பண்ணி பொண்ணை பானவங்கம் படுத்திருக்காங்க. சரியா, அந்த பொண்ணை தப்பாக யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணை அந்த சாலை வச்சு கழுத்தை இறுக்கி கொன்னிருக்காங்க. எவ்வளோ கொடூரமாக இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு சின்ன பொண்ணு. இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க. என்னங்க இவ்வளோ கேவலமாக இருக்காங்க. இன்னும் யாருன்னு அவனை கண்டுபிடிக்கலை. கண்டுபிடிச்சா கண்டிப்பாக அது நல்ல ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு அரசு எடுக்கணும். இப்போ என்ன நடக்குதுன்னா, இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் கேஸை கொடுக்குறாங்க. திரும்ப கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி மக்கள் தான் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஒரு வயக்காட்டுக்குள்ளே இறந்து கிடக்குது அந்த பொண்ணு. இதே ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போய் இருந்தால் அந்த டைம் அந்த பொண்ணை காப்பாற்றிருக்கலாம். போலீஸாக அலட்சியத்தினால காப்பாற்ற முடியலைங்க. அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க. ரேப் ரொம்ப தப்பு. நம்ம தமிழ்நாட்டில் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரில. இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த பையனை இன்னும் யார் பண்ணான்னு சொல்லி இன்னும் கண்டுபிடிக்கலை. கண்டிப்பாக இன்னும் கூடி சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிடுவாங்க. குற்றவாளி யாருன்னு சொல்லி கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டுபிடிச்சி நல்ல நடவடிக்கை நம்ம தமிழ்நாடு அரசு எடுக்கணும். நல்ல நடவடிக்கை எடுத்து அடுத்தது யாரும் இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு எடுக்கணுங்க. ரொம்ப இதெல்லாம் பதட்டப்படுது இந்த மாதிரியெல்லாம் விஷயம்லாம் பார்க்கும்போது. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய நடக்குது. இப்போ கூட ஒரு சின்ன பொண்ணை ஒரு ஹிந்திக்கார பையன் கொண்டு போய் இந்த மாதிரி ரொம்ப தப்பாக இது பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. மக்கள் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு சின்ன பொண்ணுங்க, சின்ன குழந்தைங்களாக பொண்ணா நீங்கள் கவனமாக வச்சுடுங்க. பொண்ணுனாலே அந்த அளவுக்கு இப்போ நம்ம ஆகிட்டோம். சரியா, பொண்ணுனா நம்ம அந்த பொண்ணை பத்திரமா தங்கம் போல் பார்த்துடுங்க. சரியா, வெளியில் யார் கூட விட்டாலும் பார்த்து விடுங்க. கவனமாக இருங்க. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி தாங்க நடக்குது. யாரை என்ன சொல்லுங்க, நமக்கு நம்ம பிள்ளைகளாக கவனமாக பார்த்துப்போம். சரியா, ரொம்ப அன்ஜாக்கிரதையாக இருக்காதுங்க. பொம்பளை பிள்ளை பெற்றவங்க
நானும் தான் எனக்கும் பொம்பளை பிள்ளைங்க இருக்கு. சரி இந்த விஷயத்தில் வருத்தப்பட வேண்டியது இருக்குது ரொம்ப. கண்டிப்பாக அவனை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி நல்ல நடவடிக்கை எடுக்கணுங்க. சரியா? ஓகே, இன்றைக்கி இந்த நியூஸு, அடுத்தடுத்த நியூஸு நான் என்னோடய சேனலில் போட்டுட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள், பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அப்போது இன்னும் நல்ல இதில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு நல்ல இதில் வந்து என்னால் வந்து உங்களுக்கு நியூஸ் தர முடியும். சரி, அவங்க சப்போர்ட் ஒரு லைக்காக இருந்தாலும் போடுங்க.